நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி இருமுனை கத்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ட்ரம்ப்பை சந்தித்த பாகிஸ்தான் தலைவர்கள். காசாவோட அமைதி பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு அலாம் பெல் மாதிரி அப்படின்னு பார்க்கப்படுது. ரெண்டாவது, பாகிஸ்தானுடைய ரேர் எர்த் மினரல்ஸ் அதை அவங்க எடுத்துன்னு போயிட்டு காமிச்சது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்பொழுது இதில் பாகிஸ்தானோட ஒரு நரி வேலை இருக்குது. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் மற்றும் அவருடைய இராணுவ தளபதி அந்த ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லக்கூடிய அசீம் முனிர் ஆகியோர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்திங்கன்னா வெள்ளை மாளிகையில் சந்தித்தாங்க. இது உலக அரசியலில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்னலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திப்பால் இந்தியா ஏன் உஷாராக இருக்கணும் அப்படின்றத நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது முதல்ல காசா சமாதான திட்டமும் பாகிஸ்தானுடைய டீலும் என்னன்றதை பார்க்கலாம். ட்ரம்ப்புக்கு பாராட்டு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பு ஒரு 20 அம்ச காசா அமைதி திட்டத்தை அறிவித்தார். இந்த வீடியோவில் நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி தெளிவாகவும் சொல்லியிருந்தேன். இந்த திட்டத்துக்கு பாகிஸ்தான் தலைவர்கள் ஷபாஸ் ஷெரீஃபும் அப்புறம் அசீம் முனிரும் உடனடியாக ஆதரவு தெரிவித்தாங்க. அவர் அறிவித்த உடனேவே நாங்கள் அதை பயங்கரமாக ஆதரிக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ட்ரம்ப்பை பெருமையாக பேசினாங்க. இதில் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா, ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உடனே அவர் ஒரு பதில் கொடுத்துருந்தா என்ன சொன்னார்னா, இவங்க 2 பேரும் ரொம்ப இன்க்ரெடிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை புகழ்ந்து ட்ரம்ப் பேசினார். இதில் பாகிஸ்தானோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட இந்த திடீர் சமாதான ஆர்வம் காசாவுக்காக கொண்டு வரப்பட்டது மாதிரி தெரியல. அவங்க நாட்டில் இப்போது பயங்கரமான பொருளாதார நெருக்கடி இருக்குது. இதை சமாளிக்க இது மட்டும் பொருளாதார நெருக்கடி மட்டும் இல்லை, பிஓகே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்ருக்கு. அவங்க இந்தியாவோட சேர்றதுக்கு அங்கே கலவரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்க அமெரிக்காவிட்ட இருந்தும் அப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ்ட்டு இருந்தும் ஃபினான்ஷியல் லைஃப் லைன், அதாவது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி உதவியை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்லப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்துக்காக பாகிஸ்தான் ட்ரம்ப்புக்கிட்ட போயிட்டு ஒரு முறையும் பயங்கரமான ஒரு ரிக்வஸ்ட்டாக நிறையா டிமாண்டை வச்சுட்டு வராங்க. அந்த டிமாண்டில் என்னென்னு பார்ப்போம். மொத்தம் 3 டிமாண்ட் அவங்க பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று, ஆப்ரகாம் உடன்படிக்கை. இந்த ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடனான கல்ஃப் கண்ட்ரிஸ்னோட உறவை மேம்படுத்துகிற ஒரு அக்ரிமெண்ட் தான் அது. இது இஸ்ரேலுக்கும் பல அரபு நாடுகளுக்கும் இடையே டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் மற்றும் உறவுகளை சுமூகப்படுத்துறது, நார்மலைஸ் பண்ணுறது, அதுக்கான ஒரு ஒப்பந்தமாக இதை தொகுத்துது. இது எப்போ வந்துச்சு அப்படின்னாக்கா, 2020ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மத்தியஸ்தில் அவர் உட்காந்து இவங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கின ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டில் அமைதி, பாதுகாப்பு, அப்புறம் பொருளாதார ஒத்துழைப்பு, மேலும் வர்த்தகம், ட்ரேடு, இதை பற்றின விஷயத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்ற நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் முதல்ல இருந்துச்சு, அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இவங்க தான் முதல்ல கையெழுத்தே போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் இதில் இருந்தாங்க. அப்புறம் மொராக்கோ இருந்தாங்க. சூடானும் இதில் இருந்துச்சு. ஆனால் சூடான் இப்போ வரைக்கும் சைன் பண்ணலை. அந்த உள்நாட்டில் அவங்ககிட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்னும் சைன் பண்ணாமல் இருக்காங்க. பட் இந்த 5 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தில் இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்கப்படும் வரை எந்த ஒரு அரபு நாடும் இஸ்ரேலை அங்கீகரிக்காது அப்படின்ற ஒரு அரபு நாடுகளுடைய நிலைப்பாட்டில் மாற்றி அமைச்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அரபு நாடுகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கவே மாட்டோம், ஏன்னா பாலஸ்தீனம் தனி ஸ்டேட் அவங்க கொடுக்காத வரைக்கும் அதை அங்கீகரிக்க மாட்டோம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 2020 ட்ரம்ப்போட இந்த ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ் அக்ரிமெண்ட் மூலியமா இந்த ஒரு விதியை மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, பாகிஸ்தான் ஏன் ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ்குள்ளே நுழைய விரும்புது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாகிஸ்தான் இந்த அக்கார்ட்ஸ் உள்ள நுழைய விரும்புவது வெறும் அரசியல் அங்கீகாரம் மட்டும் கிடையாது. முக்கியமாக பொருளாதார மற்றும் ராஜதந்திர சலுகைகள், அதாவது டிப்ளமேட்டிக் லிவரேஜ் அவங்க பெறணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இதை பண்ணுறாங்க. சரி, இந்த உடன்படிக்கையை சேர்வது மூலம்
யுஏஇ, பஹ்ரைன் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ் கிட்டேருந்து அதிக முதலீடை வந்து பாகிஸ்தானால் பெற முடியும்னு பாகிஸ்தான் நம்புது. அப்புறம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து பொருளாதார உதவியும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடனான ரிலேஷன்ஷிப்பு. இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த ஒரு உறவுமே கிடையாது. எப்போவுமே அவங்க எனிமி மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் ரீதியாகவும் அப்புறம் டிஃபென்ஸு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக வந்து இஸ்ரேல் வந்து உலகத்தில் இப்போ இருக்குது. இந்த உறவை இயல்பாக்குவதன் மூலம் இந்த துறைகளில் ஒத்துழைப்பு பெற முடியும் அப்படின்றத வந்து பாகிஸ்தான் வந்து நம்புது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அதாவது ஒரு முறையும் அமெரிக்க அதிபர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாம் சாமி போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமைதி நடவடிக்கை ஆதரவு மூலம் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழே அமெரிக்காவின் நம்பகத்துக்குரிய ஒரு கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மாறுறதுக்கு பாகிஸ்தான் வந்து எதிர்பார்க்குது. அதாவது ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து மேஜர் நான் நேட்டோ அலை அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்துட்டு பெற்றிருந்தது. அது சமீப காலமாக அதை வந்து ரிமூவ் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் அதில் வந்துட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வதேச செல்வாக்கு. அதாவது இப்போதைக்கு பிராந்தியத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தில் இணைவதன் மூலம் மீண்டும் சர்வதேச அரங்கில் வந்து ஒரு முக்கியமான உயர்ந்த நிலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை பற்றின ஒரு விஷயம். இந்த அக்ரிமெண்ட்டில் பாகிஸ்தான் வந்து சேர விரும்புவது. இதுதான் வந்து முதல்ல அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் எக்கனாமிக் பேக்கேஜ். அதாவது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் வந்து ரிலீஃப் வந்து தேவைப்படுது. அதனால் அவங்க ஃபினான்ஷியலாக வந்து பல நாடுகளில் வந்து கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பை வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களில் சேர்றது மூலிமா, இந்த அக்ரிமெண்ட்டில் சேர்றது மூலிமா ஈஸியாக வளைகுடா நாட்டிலேருந்தும் அமெரிக்காவிட்ட வந்து இவங்களால் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வாங்க முடியும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்துட்டு பாகிஸ்தான் இந்த விஷயங்களை செஞ்சிட்ருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மீண்டும் முக்கிய நேட்டோ அல்லாத கூட்டணி, அதாவது மேஜர் நான் நேட்டோ அலை MNNA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்தஸ்தை வந்து அமெரிக்காட்ட இருந்து பாகிஸ்தான் பெற விரும்புது. அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் ஏர்பேஸை, நேற்று இதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம், பக்ராம் ஏர்பேஸை மீண்டும் பயன்படுத்தினா பாகிஸ்தானுக்கு இதில் ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த நரிவேலை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது அரிய கனிமங்களை பற்றி ட்ரம்ப் கிட்ட இவங்க பேசினது. அதாவது அரிய கனிமங்களுடைய பரிசை வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்புடனான சந்திப்பில் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் அசிம் முனீர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மரப்பெட்டியில் அரிய வகை மினரல்களை வந்து அதோடைய சாம்பிள்ஸை வச்சு அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சாங்க. அந்த புகைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக வந்து வெளியாச்சு. 90 நிமிஷம் நடந்த இந்த சந்திப்பில் செக்யூரிட்டி கார்பரேஷன், அப்புறம் வந்து கவுண்டர் டெரரிசம் தவிர முக்கியமான பாகிஸ்தானோட கனிம வளங்கள் குறித்தும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மினரல்ஸு பாதுகாப்புத்துறை, செமிகண்டக்டர்கள் மற்றும் பசுமை தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. பசுமை தொழில்நுட்பம் ஒன்றும் கிடையாது, இந்த EV கார்ஸ் இதெல்லாம் பேட்டரிஸ்லாம் தயாரிக்கல, இதுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய டீல் வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஃப்ரண்டேரியர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனும் அமெரிக்காவுடைய USS ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் அப்படின்ற கூடிய ஒரு நிறுவனத்தோட 500 மில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறது, அப்புறம் தங்கம், செப்பு, அப்புறம் வந்து ரேர் எர்த் மினரல்ஸு, இது எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய இந்த அக்ரிமெண்ட் வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஷபாஸ் ஷெரீப் என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரம்ப்பை வந்து சமாதானத்துக்கான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் புகழ்வாரம் பேசுகிறாரு. இது ட்ரம்ப்புக்கு எப்போவுமே பிடிக்கும். அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கம்பெனிகளை வந்து பாகிஸ்தானில் விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், அப்புறம் கனிம துறை, இது போன்ற எல்லா விஷயங்கள்லையும் வந்து முதலீடு பண்ண வந்து அவர் வந்து அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நரித்தந்திரமான வேலைகளை வந்து பாகிஸ்தான் வந்து செய்யுது. இது ஏன் இந்த டைமில் செய்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் வந்து மிகப்பெரிய ஒரு விரிசல் வந்து வந்ததுனால, இந்த ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸால் வந்ததுனால இந்த வாய்ப்பை வந்து பாகிஸ்தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. ஓகே, அடுத்து
இந்தியாவுக்கு ஏன் இது வந்து ஒரு அலாம் பெல் அப்படின்னு சொல்லப்படுது, நமக்கு இது ஒரு தலைவலி தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறோம்னா, இந்த எம்என்என்ஏ அந்தஸ்து, அதாவது மேஜர் நான் நேட்டோ அலை அப்படின்ற இந்த அந்தஸ்து வந்து ஒரு ஆபத்தானது தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு மீண்டும் இந்த மேஜர் நான் நேட்டோ அலை ஸ்டேட்டஸ் கிடைச்சா அமெரிக்காவோட இராணுவ உதவிகள், அப்புறம் வெப்பன்ஸு மற்றும் டெக்னாலஜி உதவிகள் மீண்டும் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது நமக்கு என்ன ஒரு தலைவலி அப்படின்னு பார்த்தோம்னா, பக்ராம் ஏர்பேஸ். அமெரிக்கா மீண்டும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் ஏர்பேஸை கைப்பற்றுச்சு அப்படின்னாக்கா பாகிஸ்தானை ஒரு ஃப்ரண்ட் லைன் அலையாக வந்துட்டு பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இது இந்த பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது பொருளாதார இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு பண்ண முடியும். அமெரிக்கா முதலீடுகள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே குவியும் போது சர்வதேச அளவில் பாகிஸ்தானுடைய டிப்ளமேட்டிக் லிவரேஜ் வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல பார்க்குது. ஓகே, சுருக்கமாக சொல்ல போனால் பாகிஸ்தானோட இந்த எல்லா நடவடிக்கைகளும் காசா சமாதான திட்டத்தை ஆதரவு பண்ணதோ இல்லையோ, ட்ரம்பின் அரிய வகை கனிமங்கள் டீலு, எம்என்என்ஏ அந்தஸ்து, இது எல்லாமே அவங்களுடைய சுயநலத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிளவுட், அப்புறம் இராணுவம் வந்துட்டு சமநிலையை இந்த ஏரியாவில் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து பாகிஸ்தான் பார்க்குது. இது ஒரு கெயின் பிளானாக தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது இவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கையெடுத்து பண்ணாலும் இந்தியா ஏற்கனவே பல முறை வந்து பாகிஸ்தானோட வாரில் வந்து வின் பண்ணிருக்கு. ஒவ்வொரு வார்லையுமே வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட ஆதரவோடு தான் செயல்பட்டுருக்கு. எல்லா வாருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கானுடைய ஆதரவில் தான் இவங்க வந்து செயல்பட்டு நம்மக்கிட்ட படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பாகிஸ்தானோட சில நரித்தந்திரமான வேலைகள் இப்போ அவங்க ரீசெண்டாக பண்ணிகிட்டு பற்றின போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.